நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து பாரதி, ஆதி எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அறிவு, ஸ்வேதா அதுக்கடுத்து தர்மலிங்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அக்காவை காணோம், எங்கள் அக்கா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், உங்கள் அக்கா போனதுக்கு காரணம் இங்கே இருக்கிற யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த பாரதி தான். சரியா, அவளை என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் வந்து கிளம்புறேன், எதுவும் ஒன்றுனா எனக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீட்டில் பார்த்துக்கிட்டா பாரதி வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து லட்சுமி, பாட்டி, அதுக்கடுத்து பவித்ரா எல்லாருமே வராங்க. என்ன பாரதி அழுதுகிட்டு இருக்க? விஷயத்த கேள்விப்பட்டோம். உங்கள் அத்தை வந்து ஏதோ எங்கேயோ போயிட்டாங்களாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவாது தெரியுதே நீ தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவங்க வீட்டில் பெரிய மனுஷவங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவங்கள வந்து அப்படி சொல்லியிருப்ப. நான் அன்றைக்கே உன்னை கண்டித்தேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவங்க வந்து எங்கே போனாலும் பரவாயில்ல, ஆனால் இனிமேல் வந்து அவங்க திருப்பி வந்தாலும் நீ வந்து இப்படி கோவப்படக்கூடாது. சரியா, அவங்ககிட்ட வந்து பக்குவமாக நடந்துக்கணும். உனக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடச்சிருக்கு தெரியுமா, அதை நினச்சி நீ பெருமைப்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே பவித்ரா வந்து சொல்கிறாங்க, அக்கா அழுகாதீங்க, உங்களுக்கும் பாரதி மாமாவுக்கும் நல்ல மனசு, அந்த நல்ல மனசுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமுமே வராது, கவலையே படாதீங்க, கண்டிப்பாக திருப்பி வந்துடுவாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அவங்கள வந்து அப்படி திட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு பாரதி, ஆனது ஆகிப்போச்சு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக வந்து எங்கேயாவது கோவத்தில் தான் போயிருப்பாங்க, திருப்பி வருவாங்க, அவங்க பையனை விட்டு அவங்களால பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஸ்வேதாவும் அறிவும் வராங்க. எதுக்கு பார்த்தா நம்ம ஆண்டாள் அழகர் வந்துடுறாங்க. யோ நீங்கள் என்ன இங்கே அப்படிங்கிட்டு சொல்லிட்டு அழகர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் எங்கிட்ட வந்து வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காத, நாங்களே கடுப்பில் இருக்கோம், எங்கள் அக்காவை காணும்னு சொல்லிட்டு நானே கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் உங்கள் அக்காவை நீங்கள் தெரியலாக்கும், நீங்கள் அவங்கள கடத்தாமல் இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, நாங்கள் முன்னாடி என்னமோ அப்படி தான் இருந்தோம், ஏதோ தெரியாமல் இருந்தோம், அதனால் வந்து அப்படி ஆகிப்போச்சு. இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு தான் போயிருக்கு. அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து திருந்தி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு செஞ்ச தப்பெல்லாம் வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, நீங்கள் மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நானே போய் எங்கள் அக்காவை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா நம்ம ஆதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாரதி அந்த நேரத்தில் வந்துட்டு, ஆதி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை நினச்சா எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாரதி, நீங்கள் மட்டும் அது காரணம் கிடையாது, நானும் தான் அது காரணம். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்பப்போ சண்டை வந்திருக்கு, அந்த கோபத்தில் கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆனால் நான் தான் முட்டாள் மாதிரி அந்த ரவுடி எங்கள் அம்மா பேரை சொன்னான்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கூட வைக்காமல் டேரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டுட்டேன். என்னம்மா நீ தான் வந்து கடத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. செய்யாத தப்பை ஒருத்தவங்க மேலே நீங்கள் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அம்மா இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா காலிங் பெல் மாதிரி அடிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு லெட்ரு வந்து கிடக்குது. அதை போய் ஆதி வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க. இந்தாங்க இந்த லெட்டரை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு லெட்டரை படிக்காங்க. என்னை மன்னிச்சுக்கோ பாரதி, நான் தான் சாரதா எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்துருக்கக்கூடாது, இருந்தாலும் எனக்கு வேறு வழியே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காங்க. அதை கேட்டவொடனே அவங்களுக்கு வந்து பதட்டம் ஆயிடுது. என்னடா லெட்டர்லாம் எழுதி வச்சுருக்காங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாரதா லெட்டரை அப்படியே கண்டினியூஸாக வந்து பாரதி வந்து வாசிக்காங்க. என்னன்னு தெரியலை, நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இது காரணம் என்ன ஏதுன்னு வந்து எனக்கு தெரியவே இல்லை. நானும் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கலாம்னு சொல்லி தான் வந்தேன், ஆனால் எனக்கும் பாரதிக்கும் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. நீ, பாரதி, தமிழ் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருங்கப்பா. பாரதி மேலே வந்து எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. பாரதியை வந்து நான் மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து அறிவு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையான சொத்தை எல்லாத்தையுமே வந்து நான் அவனுக்கு எழுதி வச்சுட்டேன். இனிமேல் மீதி சொத்தெல்லாம் உங்கள் பேரில் தான் இருக்க போகுது. தமிழ் பேரில் இருந்த சொத்தெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் இதிலிருந்து பாதி சொத்து அந்த பங்கும் போக போகுது. எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சுட்டு தான்ப்பா போயிருக்கேன். இது ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது வந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் வரக்கூடாதுன்னு நினச்சி தான் ரொம்ப தூரமாக போயிட்டேன்.
பண்ணிட்டேன்ப்பா. இத்தனை நாளாக வந்து நீ வெளிநாட்டிலலாம் படிச்சுட்டு இருந்திருக்க. அப்போ வந்து உன்னை பார்க்கக்கூட முடியாது. அப்போ உன்னை வந்து பிரிஞ்சிருக்கோன்னு வந்து எனக்கு தோணவே தோணாது. ஆனால் இப்போ உன்னை அடிக்கடி பார்க்குறேன், டெய்லி பேசுகிறேன். இருந்தாலும் வந்து உன்னை பார்க்காம இருக்க முடியல. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது? உங்களோட வாழ்க்கைக்குள்ளே நான் இன்னும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு சாரதா வந்து இடத்தையே காலி பண்ண மாதிரி தான் அந்த லெட்டரில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம பாரதி அதுக்கடுத்து ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாரதி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆதி அந்த இடத்துல கண்கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.